சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அவுட் ஹவுஸ்ல சேதுவும் தமிழ்ச்செல்வியும் தங்கினதுக்கு அப்புறம் சேது பெரிய வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாராரு. ஆனா அப்பத்தான் வந்துட்டு இங்கெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, நீ போய் உன் பொண்டாட்டி கையால சாப்பிடு, பொம்பளைங்க உதவி இல்லாம ஆம்பளைங்க நிம்மதியா இருக்க முடியாது, நல்ல சாப்பாடு சாப்பிடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் இதை கேட்ட சேது வந்துட்டு ஓஹோ அப்படியா, நீங்கெல்லாம் இல்லைன்னா எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதுக்கு அப்பத்தா வந்துட்டு ஆமாடா ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம், பொம்பளைங்க நாங்க இல்லைன்னா உங்க பொழப்பு சிரிச்சு போயிரும், இந்தா ஒன்னா வாழ சொன்னதுக்கு அப்புறமும் இங்க வந்து திங்கிறதுக்கு வந்துட்டேல, இதுலயே தெரியல பொம்பளைங்க இல்லைன்னா சாப்பாடு கூட சாப்பிட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அதுக்கு சேது வந்துட்டு உனக்கு வாய் ரொம்ப நீண்டு போச்சு, உங்களோட உதவி இல்லாம நானே சமைச்சு சாப்பிட்றேன், இனிமே நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது போய் இவராகவே அவுட் ஹவுஸில் சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதே சமயம் இதை பார்த்த தமிழ்ச்செல்வி வேணாங்க நானே சமைச்சு தாரேன், அதை சாப்பிடுங்க, நீங்க எல்லாம் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சேது வந்துட்டு நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு என்ன தேவையோ அதை நானே செஞ்சுக்கிறேன், இதே சாக்கா வச்சு எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற மாதிரி என்னோட மனசை மாத்திரலாம்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சேது சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு தயார் பண்ணுறாரு. அப்போதான் தமிழ்ச்செல்வி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், இன்னைக்கு நான் சூப்பரான கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சேதுவோட காதில் விழுகிற மாதிரியே தமிழ் சொல்லவும் அதுக்கு சேது வந்துட்டு ஏய் இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுடுறதுக்கு சேது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வி கருவாட்டு குழம்ப ருசிச்சு சாப்பிட்றாங்க. ஆனா சேது அவர் சுட்ட தோசை கருகி போனதுனால அதை எடுத்து பார்த்து சாப்பிட முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழ்ச்செல்வி சேதுவை பார்த்து நான் தான் அப்பவே சொன்னேன்ல நான் சமைச்சு தாரேன்னு, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல, இந்தாங்க உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும் அதுக்கு சேதுவோ இல்லை எனக்கு வேணாம், நான் சுட்ட தோசையே நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லவும் அதுக்கு தமிழ்ச்செல்வி வந்துட்டு எது இது தோசையா, இது தோசை இல்லை, கறி பிடிச்ச இரும்பு தகடு மாதிரி இருக்கு, இதை சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் இல்லை இல்லை நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பசி தாங்க முடியாம சேதுவும் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வி சேதுவை பார்த்தா பாவமா இருக்கிறதால அவங்க சாப்பாட்டை எடுத்து சேதுவுக்கு ஊட்டி விட போறாங்க. இதை பார்த்த சேதுவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒன்னா இருந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அதே சமயம் பசியும் அதிகரிக்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே தமிழ்ச்செல்வியை பார்க்குறாரு சேது. அதுக்கு தமிழ்ச்செல்வி வந்துட்டு நீங்க இப்போ சாப்பிட்றதுனால என் கூட ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை, 6 மாதம் கழிச்சு விவாரத்தை நீங்க வாங்குறதும் வாங்காததும் உங்க இஷ்டம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம 6 மாதம் ஒன்னா வாழணும்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு, இந்த நேரத்தில் நான் சமைச்சு கொடுக்கறத நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும், அதனால இதை நீங்க சாப்பிடுங்க, இந்த விஷயத்துல வீம்பு பிடிக்காதீங்க, நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் சரி சரி ஆனா ஊனா நீதிபதி சொன்னாரு நீதிமன்றம் சொன்னிச்சின்னு புலம்பாத, சாப்பாடு தானே நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழ்ச்செல்வியும் சேதுவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. சேதுவும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் படுக்கிறாங்க. அப்பந்தான் பார்த்தா சேதுவுக்கு ரொம்ப கொசு கடிக்குது. உடனே சேது வந்துட்டு என்ன இங்க கொசு கடிக்குது, இதுல எப்படி மனுஷன் தூங்க முடியும், என்னாலலாம் இங்க தூங்க முடியாது, நான் பெரிய வீட்டில் போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. ஆனா தமிழ்ச்செல்வி வந்துட்டு என்ன ஆனா ஊனா பெரிய வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க, நீதிபதி சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல,
என்ன நடந்தாலும் அடுத்த 6 மாசம் இங்க தான் நீங்க வாழ்ந்தாகணும், ஒழுங்கா படுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும் அதுக்கு சேது வந்துட்டு அவருக்கு அவரே புலம்பிக்கிட்டு ஆனா ஊனா நீதிபதி நீதிபதினு பயமுறுத்துறா, இந்த கொசுக்கடியில எப்படி படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் தமிழ்ச்செல்வி வந்து கொசுப்பத்தியை பற்ற வச்சு சேது பக்கத்தில் வைக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு படிக்க கிளம்பும்போது சேது அப்படியெல்லாம் படிக்க போகக்கூடாது, எங்கள் வீட்டு பொம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க போகிறதுக்கு அனுமதியே கிடையாது, புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு நீதிபதி சொன்னாங்கல்ல, அதனால புருஷன் சொல்கிறேன் நீ படிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து சொல்லவும் அதுக்கு தமிழ்ச்செல்வியோ அப்படியா சரி அப்போ நான் அதை வக்கீல்கிட்டே கேட்டுக்கிறேன், வக்கீல் சொன்னால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது முன்னாடியே வக்கீலுக்கு வேகமாக ஃபோன் போட்டு லவுட் ஸ்பீக்கரில் வச்சு மேடம் என்னோட புருஷன் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அப்படியா கணவன் மனைவியா 6 மாதம் சேர்ந்து வாழும்போது புருஷன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு காலேஜுக்கு போகாமல் இருக்கலாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்கவும் அதுக்கு வக்கீல் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லையம்மா, படிப்புக்கும் 6 மாதம் கணவன் மனைவியாக ஒன்றா வாழ்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி ஏதாவது நீ படிக்க போகிறத உன்னோட புருஷன் வீட்டில் யாராவது தடுத்தாங்கன்னா சொல்லு, உடனே அவங்க மேலேயும் கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும் இதை கேட்ட சேது ஒன்றுமே சொல்ல முடியாமல் அமைதியாகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சேதுவை வம்புக்கு இழுக்கிற மாதிரியே தமிழ்ச்செல்வி நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் என்னைய யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தா அவுட் ஹவுஸில் இவங்க தங்கின முதல் நாள் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாவித்திரி வந்துட்டு வேக வேகமாக வந்து சேதுவை பார்த்து சேது சாப்பிட்டியாப்பா, நேற்று நைட்டு என்னப்பா ஆச்சு, நீ வேற அவன் மேலே கோபமாக இருக்கியே, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு பாசமாக பேசுகிற மாதிரி நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாவித்திரி கேட்கவும் அதுக்கு சேது வந்துட்டு நான் சாப்பிட்டேன், தமிழ்ச்செல்வி வச்ச சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சாவித்திரிக்கு கடுப்பு வர ஆனால் அதை வெளியில் காட்டிக்காம என்னப்பா சொல்கிற, அவள் வச்ச சாப்பாட்டையா நீ சாப்பிட்ட, நீ கேட்டிருந்தா நானே உனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வந்திருப்பேனே, அவள் செஞ்ச சாப்பாட்டையெல்லாம் நீ சாப்பிடாதப்பா, உன்னைய மயக்கிறதுக்கு அவள் என்ன வேணாலும் செய்வா, அடுத்து உனக்கு சாப்பாடு வேணும்னா என்கிட்ட கேளுப்பா, நான் கொண்டு வந்து உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அதுக்கு சேது வந்துட்டு எனக்கும் சாப்பாடு பிடிக்கல தான், ஆனால் இப்படி 6 மாதம் ஒன்றா வாழ்ந்தாதான் விவாகரத்து கிடைக்கும்னு வக்கீல் சொல்கிறாரு, அதனால தான் வேற வழி இல்லாமல் நானும் சாப்பிட்டேன், என்ன செய்ய அவுட் ஹவுஸில் கொசு வேற கடிக்குது, தூங்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பவும் உடனே சாவித்திரி வந்துட்டு ராஜா மாதிரி இருக்க வேண்டியவனை இப்படி இந்த வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்டாலே, இவன் நல்லா இருப்பாளா, நாசமாக போயிடுவா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரம் இதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நல்லவ மாதிரியே பேசுகிறாங்க இந்த சாவித்திரி. அடுத்து ராஜாங்கத்தை பார்த்து சாவித்திரி வந்துட்டு அண்ணே அந்த வீட்டில் சேதுவால் இருக்க முடியலையாம்னே, கொசுக்கடி அதிகமாக இருக்கான், சரியாகவே தூங்கலையா, நேற்று சாப்பாடு விஷயத்தில் வேற சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கானே, அந்த தமிழ்ச்செல்வி செஞ்சு கொடுத்த சாப்பாட்டை தான் சேது சாப்பிட்ருக்கான், இப்படியே போனால் தமிழ்ச்செல்வி எப்படியாவது சேதுவோட மனசை மாற்றி திரும்பவும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்கனே, அப்புறம் உங்களுக்கு தமிழ்ச்செல்வி அப்பன் செஞ்ச துரோகம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிரும்னே, எனக்கு என்னமோ தமிழ்ச்செல்வி கூட அவுட் ஹவுஸில் சேது வாழ்கிறது சரியில்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அதுக்கு ராஜாங்கம் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சாவித்திரி, அடுத்த 6 மாசத்துல சேது கண்டிப்பாக விவாகரத்து வாங்கிடுவான், என்ன செஞ்சாலும் சேதுவை தமிழ்ச்செல்வியால் மயக்க முடியாது, நீ இப்போ உன் வேலையை பாரு, சேதுவுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சாவித்திரி போனதுக்கு அப்புறமா ராஜாங்கம் வந்துட்டு சாவித்திரி சொன்னதை நினச்சி கவலைப்படுறாரு. அது ஏன்னா என்னதான் தமிழ்ச்செல்வி மேலே ராஜாங்கத்துக்கு கோபம் இல்லைனாலும் செல்லப்பாண்டி செஞ்ச விஷயம் ராஜாங்கத்துக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு, அதனால் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் திரும்ப ஒன்றா சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் யோசிக்கிறாரு. அதனால் இப்போ சாவித்திரி வந்து சொல்லிட்டு போன விஷயம் ராஜாங்கத்தை குழப்பி விட்டுருது. அந்த வீட்டில் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்றா இருக்கிறதால திரும்பவும் ஒன்றா வாழணும் அப்படின்னு முடிவெடுத்துருவாங்களோ, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.